நம்ம நாட்டுல காக்கியும் கதரும் ரொம்ப பவர்ஃபுல், அதே சமயம் டேஞ்சரும் கூட. கதர் கிட்ட மோதுனா காக்கி கிட்ட முறையிடணும், காக்கி கிட்ட மோதுனாலும் காக்கி கிட்ட தான் முறையிடணும். நான் போட்டிருக்க இந்த காக்கி ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்கு மிஸ்டர். என்ன நேர்மையா எதுவும் பண்ண முடியாம ட்ரெஸ்ஸ பத்தியும் பவரை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிற நீலா ஒரு ஆம்பளை தானா மிஸ்டர் சூர்யா? அன்னைக்கு என்ன அடிச்ச, டிபார்ட்மெண்ட்ல யார் அடிச்சாங்கன்னு சொல்ல முடியாத மாதிரி என்ன மோசமா அவமானப்படுத்தின. இப்ப ஏன் கஸ்டடியில இருந்துகிட்டே வார்த்தையால என்ன அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா? இப்ப தெரியுண்டா உனக்கு அடிபட்டா ஏற்படுற வலியும் அந்த வலியால வெளியே வர அவமானம் என்னன்னு எல்லாம் இப்ப உனக்கு தெரியும். எந்திரா, அந்த வலி எப்படி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கோ. இப்ப காட்டுறேன் பாரு அந்த வலி எப்படி இருக்கும்னு. இப்ப வலி எப்படி இருக்குமா? டைம்க்கு மாத்திரை போட்டுக்கிறியா? போட்டுக்கிறேன் சித்தி, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சலாம் அலைக்கும் ஆண்டி. வாலேக்கும் சலாம். கரெக்டா திருப்பி சொல்லிட்டல்லம்மா. அவங்க சொன்ன பாஷையிலேயே நானும் உங்களுக்கு வணக்கம் சொன்ன மாதிரி தானே அர்த்தம். சித்தி கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சா போதும் உடனே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீனை போடுறது. யாருமா நீ? என்னோட பேரு ஃபாத்திமா. ஏமா பாப்பா, நீ நம்ம மொழிய கஷ்டப்பட்டு திணறி எல்லாம் பேச வேண்டியதில்ல. எனக்கு உங்க பாஷையும் தெரியும். நீ உங்க பாஷையிலே பேசு, நான் என் பொண்ணுக்கு அத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். சரியா சித்தி? உன்னை சும்மா இருக்க தானே சொன்னேன். எனக்கு அவங்க என்ன மொழியில பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியும். தெரியாதவங்க முன்னாடி நல்லா சாத்தமும் தெரியும். என் பொண்ணு ஜோக் அடிக்கிறா, நீ சொல்லு பாப்பா. நான் பிந்துவோட கிளாஸ்மேட். இன்னைக்கு பிந்து காலேஜுக்கு வரல இல்லையா? ஏன் வரல, எதுக்காக வரலன்னு விசாரிக்க தான் வந்தேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, பிந்து இனி எப்பவுமே காலேஜுக்கு வர மாட்டா. நேரா வீட்டுக்கு வர்றதோ சந்திக்கிறதோலாம் வேண்டான்னு சொல்லிருக்கேன்ல. இப்படி நம்ம சந்திக்கிறத என் புருஷன் பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிடுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. உங்க புருஷன் வீட்ல இல்ல மேடம், அது தெரிஞ்சதுனால தான் நேர்ல வந்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இது என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே உங்க புருஷனை ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ பண்ணணும்னு என்ன அமிச்சிங்க. நான் மிஸ் பண்ணாம அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் மேடம். உங்க புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு அந்த எஸ்பி சூர்யா மாஸ்டர் பிளான் போட்டிருக்கா மேடம். மிஸ்டர் ககன், எங்களை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு பாக்குறோம் சார். I said shut up. you shut up. நீ சொல்லுமா, உன்னை யாரு கிட்னாப் பண்ணாங்க? இவன் தான் சார். உங்க புருஷனை எஸ்பி சூர்யா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரொம்ப கொடூரமா அடிச்சிட்டு இருக்காரு மேடம். என் கணிப்பு சரியா இருந்தா இப்ப கூட அந்த எஸ்பி சூர்யா உங்க புருஷனை அடிச்சிட்டு இருப்பாரு மேடம். போலாமா பிந்து? வா பிந்து. விரல இப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இரு. அன்னைக்கு காஃபி அத குடு. இந்தாம்மா. அத்த, எப்படியோ நீங்க என்ன காலேஜ்ல இருந்து நிறுத்திட்டீங்கல்ல. கொஞ்ச நேரம் எங்க வீட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்றா. நான் போயிட்டு வரவா அத்த?
வெளியிலேயே விடாம அடைச்சு வச்சிருந்தா பசங்க கஷ்டப்படுவாங்கன்னு உன் அம்மா தான் சொன்னாங்கல்ல. அப்படி கஷ்டப்படுற பசங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சரி, போயிட்டு வா. ஆ, நில்லுங்க. இங்க வாங்க. கையில அந்த பேக் என்ன? செக்யூரிட்டி புடிங்க. அவளை புடிச்சிருவாங்கம்மா. ஐயோ, ஓடி போயிட்டாளே. ஏய், எதுக்குடா சிரிக்கிற? பதில் சொல்ல போறியா? எதுக்குடா இப்ப சிரிச்ச? இந்த காக்கி ட்ரெஸ்ஸையும் ஒரு பொம்பளையும் குறுக்க வச்சுக்கிட்டு அநியாயமா என் மேல பழி போட்டு உள்ள தள்ளணும்னு நினைக்கிற. நீலாம் ஒரு ஆம்பளையானு அப்பயே கேட்டேனடா. அதனால தானே உன்னோட ஈகோ ஹர்ட் ஆனதுனால என்னை இந்த அளவுக்கு அடிச்சிருக்க. வெக்கம் கெட்டு என்னை கட்டி வச்சு அடிச்சு திரும்பவும் இந்த மாதிரி பெரிய பெரிய டயலாக்லாம் சொன்னா சிரிப்பு வர மாதிரி என்னடா வரும்?